வெல்கம் டு நந்தினி மண்சட்டி சமையல். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது பணத்தை சேமிக்கிறதுக்கான 10 டிப்ஸை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பணத்தை சம்பாதிக்கணுங்கிற ஆசை யாருக்கு இல்லை? பணம் சேமிக்கிறதுக்கும் பணம் ஈட்டுவதற்கும் சமம் தான். சேமிப்பு அப்படிங்கிறது எல்லாரும் கடைப்பிடிக்க வேண்டிய நல்ல பழக்கம். நம்மக்கிட்ட பணம் இருக்கும்போது நம்ம சேமிக்கும் தொகை அவசர காலங்களில் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதிகமாக சம்பாதிச்சாலும் குறைவான சம்பளம் சம்பாதிச்சாலும் அதில் ஒரு பகுதியை கண்டிப்பாக அனைவருமே சேமிக்க வேணும். பணத்தை சேமிப்பதற்கான 10 டிப்ஸ் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு டைம் நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. உங்கள் பணத்தை தேவையில்லாமல் செலவு செய்கிறீங்களா? அதை கண்டறிங்க. அப்படி செஞ்சிங்கன்னா தேவைப்பட்டால் மாற்றங்களையும் செய்வது எளிதாக இருக்குங்க. மொதல் டிப்ஸ் செலவுகளை நீங்கள் கண்காணிக்கணும். என்ன செலவு பண்ணுறீங்க, அது முக்கியமான செலவா என்னங்கிறத கண்காணிக்கணும். இரண்டாவது டிப்ஸ் அவசிய ஆடம்பர செலவுகளை தனித்தனியாக பிரிங்க. தேவையான அத்தியாவசியமான செலவுகள் எது, ஆடம்பர செலவுகள் எது, இந்த புரிதல் கண்டிப்பாக எல்லார்கிட்டேயுமே தேவை. பண தட்டுப்பாடு இருக்கும்போது அவசியமற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மூணாவது விஷயம் கடன் வாங்காதீங்க. மாதம் மாதம் ஆகும் செலவுகளுக்கே கடன் வாங்கிறது ரொம்ப கெட்ட பழக்கங்க. உங்கள் வரவுக்கு ஏற்ப செலவுகளை செஞ்சிங்கன்னா கடன் வாங்கிறத தவிர்க்கலாம். நான்காவது விஷயம் சேமிப்பு அவசியம். உங்கள் சம்பளத்தில் ஒரு தொகையை கண்டிப்பாக சேமிக்கணும். வீட்டில் அப்படியே பணத்தை சேமிப்பது சரியாக இருக்காது. ஏன்னா அதையும் எடுத்து நம்ம பெரும்பாலும் செலவு செய்து விடுவோம். அதனால் வங்கி சேமிப்பு கணக்குகள், தபால் நிலைய சேமிப்பு திட்டங்கள், இந்த மாதிரி ரிஸ்க் இல்லாத திட்டங்களை சேமிக்கலாங்க. அஞ்சாவது விஷயம் காப்பீடு திட்டம். உங்கள் அனைத்து காப்பீடு திட்டங்களுக்கும் கவரேஜை மதிப்பாய்வு செய்யுங்க. காப்பீடு திட்டங்களை உங்கள் வயது, குடும்ப நிலை இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு தேர்ந்தெடுக்கணும். அதிகமான காப்பீட்டு திட்டங்களும் பணத்தை வீணாக்குங்க. ஆறாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேளிக்கை செலவுங்க. சுற்றுலா, துணிமணி, நகை வாங்கிறதுன்னு இது போன செலவுக்காக பணத்தை சேமிக்கிறது வைப்பது நல்லது. இதனால் திடீர்னு பணத்தை ஏற்படுவதை, அதாவது பணத்தட்டுப்பாடு ஏற்படுவதையும் நீங்கள் தவிர்க்கலாம். ஏழாவது டிப்ஸ் தேவைகளுக்கான செலவுகளை குறைக்கவும். சேவைகளுக்கான செலவுகளுங்க, அதாவது கேபிள் டிவி, சினிமா, சலவை அப்படின்னு நம்ம பயன்படுத்தக்கூடிய சேவைகளுக்கான செலவை குறைத்து கொள்ளத முயற்சிங்க. எட்டாவது விஷயம் டிப்ஸு என்னன்னு கேட்டிங்கன்னா, மின்சார பயன்பாட்டை குறைங்க. இது மிக முக்கியங்க. தேவையற்ற இடங்களில் மின் விளக்குகள், மின் விசிறிகள் இதெல்லாம் பார்த்து பார்த்து நம்ம கவனிக்கணும். ஒன்பதாவது டிப்ஸ் என்ன பார்த்திங்கன்னா, முடிஞ்ச வர எல்லா பணிகளையும் ஆன்லைனில் முடித்துக்கோங்க. இதனால் நேரம், போக்குவரத்து செலவுகளை கண்டிப்பாக சேமிக்கலாம். கரண்ட்டு பில் கட்டுறது, ரீசார்ஜ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள், பில் கட்டுறது இதெல்லாமே. 10வது டிப்ஸ் என்னென்னா, வீட்டில் சமைக்கிறத விட வெளியிலேருந்து சாப்பிடும் பழக்கம் அதிகமாயிடுச்சு. இது அதிக அளவு செலவுகளுக்கு வழிவகுக்குங்க. உடல் ஆரோக்கியம் இது நல்லதல்ல. இது கட்டுப்படுத்துனீங்கன்னா மாதம் மாதம் அதிகமாக சேமிக்கலாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.